ஐஃபோன் என்னடா ஐயோ மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இதே நடந்துகிட்டு இருக்கு இந்த காடுகளின் களவாணித்தனம். என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது இந்த காடுகள் மாதிரி தளத்துல என்னத்த காடுகள்னு கமுக்கமா சொல்லிட்டு இந்த அமேசான் மாதிரி தளத்துல எல்லாம் நீங்க வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்றீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லைன்னா அதை ஆர்டரே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்க வாங்குற போன் 2 லட்சம் ரூபாயா இருந்தாலும் அமேசான்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுக்கறது. அதை பயன்படுத்தி இந்த அமேசான் சேவையில நிறைய ஸ்கேம் நடந்துருக்கு. ஓப்பனா சொல்லணும்னா இந்த மாதிரி காஸ்ட்லியான மொபைல்லாம் அவன்கிட்ட ஆர்டர் பண்ணாதீங்க. அப்புறம் ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் டப்பா கொடுத்து அனுப்பி விடுவாங்க. அது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாமா? பிரிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து என்ன பண்ணுங்க. ஏன்னா உள்ள ஓப்பன்ல இருக்கு ப்ரோ. ஐபோன் இது. ஐபோன் இல்ல, வேற ஏதாவது. கடந்த 25ஆம் தேதி அக்டோபர் மாசம் வந்து நான் அமேசான்ல ஒரு ஐபோன் 15 ஒன்று ஆர்டர் பண்றேன். போயிட்டு அந்த டெலிவரி ஏஜென்ட் கிட்ட இந்த பார்சல் வாங்கும்போது அந்த பார்சல் வந்து உடஞ்சிருந்த மாதிரி ஒரு ஃபீல், உள்ள வந்து ஏதோ வேற ஏதோ பொருள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். அதனால இது வந்து ஐபோன் சார், இது என்ன சார் இப்படி கொடுக்குறீங்க நான் கேட்டதுக்கு, இல்ல சார் இது ஐபோன் கிடையாது, வேற ஒரு ப்ராடக்ட், நீங்க வேற ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க சொல்றேன். ஓகே, வேற ஏதோ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஓடிபி கேட்கறாரு சார். ஓடிபி கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, எதுக்கு இந்த ப்ராடக்ட் போய் நீங்க ஓடிபி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். அதுக்கு இல்ல 500 ரூபாய்க்கு மேல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நாங்க ஓடிபி வாங்குவோம்னு சொல்றாங்க. உடனே நாங்க அந்த ஓடிபியை சொன்ன வேகத்துல இமிடியேட்டா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஐபோன் ஹஸ் பீன் டெலிவர்டுன்னு சொல்லிட்டு நம்ம அமேசான் ஆப்லயும் காமிக்குது, நமக்கு ஒரு மெசேஜும் வருது. இந்த நாங்க ஓபன் பண்ண வீடியோ, இந்த டெலிவரி பாய் கிட்ட பேசின வீடியோ, டெலிவரி பர்சன் கிட்ட எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்க அனுப்புறோம். ஆனா அதுக்கான எந்த ஒரு முடிவும் அவங்க வந்து எங்களுக்கு தரல. சோ IMEIcheck.comல போயிட்டு பார்த்தா இதுல கொடுத்த அந்த சீரியல் நம்பரும் அந்த வெப்சைட்ல வந்த சீரியல் நம்பருமே வேற வேற சார். சோ இது வந்து பியூரா ஒரு ஃப்ராட் பண்ணிருக்காங்க. இத பத்தி நாங்க திரும்பி அமேசான் கிட்ட போயிட்டு ஒரு மெயில் போட்டு கேட்டா அவங்க வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க சார். ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே தரல. இப்ப அமேசான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் இப்ப நான் இழந்தது என்னோட காசு, எனக்கு வந்து என்னோட ஐபோனு இல்ல என்னுடைய காசு எனக்கு மீட்டு தருமாறு நான் தாய்மொழி கேட்டேன். இந்த ஸ்கேம்ல மாட்டின இந்த நபர் என்னோட போனாவது, அதாவது நான் ஆர்டர் பண்ண போனாவது என்னோட காசாவது வேணும்னு கேட்கறேன். என்ன கேட்டா காடுகள்ல நம்ம இதை மட்டும் கேட்கக்கூடாது, இதனால நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும். போன் வரணும், நான் கொடுத்த காசு வரணும், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வரணும். அது போக நான் மன உளைச்சல் அடைஞ்சேன் இல்லையா, அதுக்கும் அவங்க நம்மளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். போக அவேர்னஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுக்கலன்ற பட்சத்துக்கு அமேசான்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஆர்டரே பண்ணாது. சேலு மயிர் சேல்னு போட்டு நம்மள்ட்ட ஆசையை காட்டி நம்மள மண்டைய விடுறது. சோனி ஹெட்செட் ஆர்டர் பண்ணா சோப்பு டப்பா அனுப்புறது.